கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, உலகத்தில் மனுஷனாக பிறந்த நம்ம எல்லாருக்கும், குறிப்பாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்கும் பெரும்பாலும் இருக்கும். ஆனால் அந்த ஆசை ஒவ்வொருத்தவங்களுக்கும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இறந்தா மறுமைன்னு ஒன்று இருக்குது, நல்லா செஞ்சால் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி யாருக்கும் இருக்கக்கூடாது. நம்ம இந்த உலக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுதுன்னா அது கிடைக்க போகுதுன்னு அதுக்காக ஆவல் படுறோம், ஆசைப்படுறோம், மெனக்கடுறோம். இன்னும் எப்படியாவது இதை நம்ம சமாளிச்சுட்டா அடுத்து நம்ம ஜாலி தான். இன்னும் கொஞ்ச நாள் இதை பொறுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் எனக்கு ஜாலி தான், அடுத்த மாதம் வரைக்கும் வந்துச்சு, எனக்கு எல்லாமே நல்லது தான் அப்படின்னு சொல்லி உலகத்தில் அடுத்தடுத்து வர ஜாலிக்காக நம்ம ஏங்குறோம், சந்தோஷத்தை தேடி ஓடுறோம். இருக்கிறதுலையே ஒரு மனித உயிருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் மறுமையில் சொர்க்கம் கிடைக்கிறது தான். சொர்க்கத்தையும் தாண்டி அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கறது தான் மிகப்பெரிய சந்தோஷம். அப்போ அந்த மாதிரியான சந்தோஷங்களுக்கெல்லாம் நம்ம அதிகமாக ஆவல் படணும். எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடணும், எப்படியாவது அல்லாஹ்வை பார்க்குற அந்த சான்ஸ் கிடச்சிடணும், எப்படியாவது மறுமையில் ஜெயிச்சிடணும் அப்படின்ற அந்த ஆவல் அதிகமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம். அப்போ சொர்க்கத்துக்கு நான் போகணும் அப்படின்ற ஆசையை அதிகமாக்கி கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா சொர்க்கத்தில் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. நீங்கள் எது ஆசைப்படுறீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும். சொர்க்கத்தில் இல்லாத அனுபவிக்கிறதுக்கு இல்லாத விஷயங்களே கிடையாது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுவும் இந்த உலகத்தோட கம்பேர் பண்ணால் இந்த உலகத்தில் இருக்கிறது தூசிக்கும் சமங்கிற அளவுக்கு சொர்க்கத்தில் அவ்வளோ அலாதியான இன்பம் இருக்குது. சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் பல இடங்களில் வர்ணிக்கிறான். அது ஒரு சோலை மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பெரிய ஹில் ஸ்டேஷன் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரிலாம் போகிறோமில்ல, அங்கே போனாலே எவ்வளோ ஜாலியாக இருக்குது. அதை விட கோடி மடங்கு ரம்மியமாக இருக்கும். ஆறுகள் ஓடும், இஷ்டம் போல் அதில் உள்ளே இறங்கி குளிக்கலாம். நமக்கு தேவையான வாழ்வாதாரங்கள் அங்கே இருக்கும். சாப்பிட்றதுக்கு பல வகையான கனி வகைகள், பழ வகைகள், காய்கறி வகைகள், நமக்கு என்னென்ன பிடிச்ச ஐட்டம், நம்ம இனிப்பா காரமா, அதுலேயும் ஸ்வீட்டா, இல்லை நமக்கு நான்வெஜ்ஜா வெஜ்ஜா, இந்த மாதிரி எதெல்லாம் ஆசைப்படுறோமோ அத்தனையுமே தன்னுடைய இஷ்டத்துக்கு அனுபவிக்கலாம் சொர்க்கத்தில். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதிகமாக சாப்பிட்டா எனக்கு வயிறு சரியில்லாமல் போயிருமே அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி உடல் உபாதைகள் வருமே, எனக்கு நிறைய ஸ்வீட் சாப்பிட்டா சளி பிடிக்குமே, அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. அதே மாதிரி உலகத்தில் எல்லாமே ஒரு வகை ஒரு கட்டம் வரைக்கும் தான், அதுக்கு மேலே சலிச்சிடும். உலகத்தில் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, எவ்வளோ இன்பமான விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு கட்டத்தில் சலிச்சிடும். ஆனால் சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை தடவை செய்தாலும் சலிக்கவே சலிக்காது, இன்பத்தில் திளைக்கலாம். நல்லவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற பரிசாக இதை இஸ்லாம் சொல்லுது. நிரந்தரமாக அங்கே இருப்போம். சொர்க்கத்திலேருந்து அல்லாஹ் வெளியெடுத்து அவ்வளோதான் போதும், இதுக்கு மேலே உனக்கு கொடுத்ததெல்லாம் போதும்னு சொல்லவே மாட்டோம். அப்போ அவ்வளவு இன்பம் பொருந்திய சொர்க்கத்திற்கு நாமும் போகணும். அதுவும் குறிப்பாக நம்ம குடும்பத்தோடு எல்லாருமே போகணும். அப்படி போகணும் அப்படின்னா அதுக்கான ஆசையை நாம் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். ஆசை மட்டும் வளர்த்துக்கிட்டா போதுமா அப்படின்னா, ரெண்டாவது அதற்கான செயல்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். ஒரே ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸை நீங்கள் கவனிங்க. ரசூலா சொல்கிறாங்க, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போன பிறகு ஒரு அறிவிப்பாளர் ஒருவர், அதாவது ஒரு மலக்குமார் அங்கே நிற்பார். நின்று சொர்க்கத்துக்கு எல்லாரும் போன பிறகு அவர் சொல்லுவார், இனி நீங்கள் ஆரோக்கியத்தினுடனே இருப்பீர்கள், எந்த நோய் நொடியும் வராது. இனிமே நீங்கள் ஹெல்த்தியாக அப்படியே தன்னுடைய இளம் வயசில் எப்படி இருந்தீங்க அந்த மாதிரி இருப்பீங்க. அதே மாதிரி ஒருபோதும் நீங்கள் நோயை காண மாட்டீர், எந்த ஒரு உடல் உபாதையும், மனசு பிரச்சனை, தலைவலி எதுவுமே வராது. நீங்கள் உயிருடன் தான் இருப்பீர், ஒருபோதும் மரணிக்க மாட்டீர். உலகத்தில் தான் மரணம், மவுத்து. சொர்க்கத்துக்கு போயிட்டா எப்பயுமே உயிர் உள்ளவங்களாக தான் இருப்பீங்க, உங்களுக்கு மவுத்துங்கிறதே கிடையாது. அதே மாதிரி இளமையோடு தான் இருப்பீர். எந்த ஒரு ஆசையுமே இளமையில் அதிகமாக இருக்கும். நிறைய சாப்பிட்றதுலேருந்து, நிறைய தேடுறதுலேருந்து, வெளியே சுற்றுறதுலேருந்து, பாலின ஈர்ப்புலேருந்து எல்லாமே இளம் வயசில் அதிகமாக இருக்கும். முதுமையில் எல்லாமே குறைஞ்சிரும். சொர்க்கத்தில் எப்பயுமே இளமையாக தான் இருப்போம், அந்த வயசே ஏறாது. இப்போ அந்த மாதிரி நம்ம இந்த ஹதீஸில் பார்க்குறோம். அதே மாதிரி ஒருபோதும் முதுமை அடைய மாட்டீர், தள்ளாத வயதுக்கெல்லாம் போகவே மாட்டோம்.
நீங்கள் இன்பத்தோடு தான் இருப்பீர். தொட்டதெல்லாம் ஜாலி. உலகத்துல கூட அல்லாஹ் கஷ்டத்தை கொடுப்பான். நம்ம துவா செய்வோம், பாவ மன்னிப்பு கேட்போம், திருப்பி அல்லாஹ் ஜாலியை கொடுப்பான், திருப்பி கஷ்டத்தை கொடுப்பான். கஷ்டத்துல அப்படியே பொறுத்துக்கிட்டு இருப்போம். ஆனா சொர்க்கத்துல சலிப்படையவும் செய்யாது, எல்லா நேரமும் ஜாலி தான். ஒருபோதும் துன்பத்தை நீங்கள் காண மாட்டீர் அப்படின்னு ஒரு அறிவிப்பாளர் இருந்து அறிவிப்பார். அறிவிச்சதுக்கு அப்புறம் சொர்க்கவாசிகள்லாம் சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கையை கடத்துவாங்க அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லுது. இப்போ இந்த ஒரு ஹதீஸ் போதும் நம்ம விளங்குறதுக்கு. அப்போ சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஆசை அதிகமாகுதா? அதிகமானா, ஆசை மட்டும் அதிகமானால் பத்தாது, அதுக்குரிய செயல்பாடுகளை செய்ய வேண்டும். ஐவேளை தொழுகை சொர்க்கத்துக்கு கூட்டு போய் சேர்க்கும். தான தர்மங்கள், நம்ம எவ்வளவு தான தர்மம் செய்யறோமோ அவ்வளவு தான தர்மமும் நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். நாம ஒரு 500 ரூபா 100 ரூபா தர்மம் செஞ்சா அதை அல்லாஹ் ஒரு செடியை வளர்ப்பதை போல், ஒரு விலங்கை வளர்ப்பதை போல் அப்படியே 100 500 ஆகும், 500 5000 ஆகும், 5000 5 லட்சம் ஆகும், வளர்த்து 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 பின்னாடி மறுமையில பன்மடங்கா நமக்கு திருப்பி தருவோம். களப்பற்ற முறையில் செய்யக்கூடிய ஹஜ் கண்டிப்பா சொர்க்கத்தை பெற்றுத்தரும். குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பணிவிடை செய்தல் சொர்க்கத்தை பெற்றுத்தரும். அன்பு காட்டுறது சொர்க்கத்தை பெற்றுத்தரும். நல்ல குணம் சொர்க்கத்தை பெற்றுத்தரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அதிகமா செய்யணும். சொர்க்கத்தை குறித்து அந்த ஆசை அதிகமாக இருக்கணும். எப்படியாவது நான் போயிடணும்பா அப்படின்ற அந்த எண்ணத்திலையும் அந்த சிந்தனையிலையும் இந்த செயல்பாடுகள்லாம் தொடர்ச்சியா செய்யணும். அல்லாஹ் மேல உறுதியா நம்பிக்கை வச்சா கண்டிப்பா நம்ம சொர்க்கத்துக்கு போவோம்.